ஜீவன் முக்தி, வாசனாக்ஷயம், மனோநாசம், இதெல்லாம் வெவ்வேறு பெயர்களால சொல்லப்பட்டாலும் இதுக்கு தான் முக்தின்னு பேரு. ஜீவன் முக்தி வேற, மனோநாசம் வேற, வாசனாக்ஷயம் வேற அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்க கூடாது. மனது அப்படிங்கிறதே ஒரு வாசனைகளுடைய தொகுப்பு தான் மனசு. அதனாலதான் அடுத்த என்ன வந்துட்டு இருக்கு. நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வரா மாதிரி நமக்கு வரல, நமக்கு வரா மாதிரி அவருக்கு வரல. எவ்வளவு ஜனங்கள் இருக்காளோ அவ்வளவு பேருக்கும் வித்தியாசமா எண்ணங்கள் வருது. காரணம் வாசனை. வாசனைன்னா ஒன்றும் இல்லை, எதை நம்ம நிறைய திரும்ப திரும்ப பண்ணி பழகி இருக்கோமோ அது வாசனை. அந்த திரும்பி பண்ணி பழகி இருக்கிற வாசனையில தமோ குணமான வாசனைகள் டக்குன்னு பிடிக்கும், ராஜசமான வாசனைகள் அடுத்ததா பிடிக்கும், சாத்விக வாசனைகள் அவ்வளவு லேஸ்ல பிடிக்காது. ஒரு 10 நாள் கார்த்தால 5 மணிக்கு காஃபி சாப்பிட்டுட்டா அடுத்த நாள் காஃபி இல்லைன்னா என்னவோ மாதிரி இருக்கு. காஃபி சாப்பிட்டாதான் சரியா இருக்கு. நம்ம வீட்டுக்கு டெய்லி நம்முடைய சிநேகிதன் 5 மணிக்கு வந்து பேசுவான், 6 மணி வரைக்கும் அவனோட பேசிட்டு இருப்போம். ஒரு 2 மாசம் அப்படி பழக்கமாயிடுச்சு. ஒரு நாள் அவன் வரலைன்னா மனசு அவனை எதிர்பார்க்கிறது, அவன் வராதது நினைச்சு ஏங்கிறது, ஏன் வரலன்னு கவலைப்படுறது, ஒரு பழக்கம் பத்தியல. ஆனா இப்ப நம்ம டெய்லி பகவானை பூஜை பண்ணிட்டே இருக்கோம், வருஷ கணக்கா பூஜை பண்றோம். ஒரு நாள் உடம்பு சரியில்லை, பூஜை பண்ணலாம், இன்னைக்கு பூஜை பண்ண முடியலையே நினைக்கிறதா, அப்பா இன்னைக்கு ரெஸ்ட் எனக்கு அப்படின்னு நினைக்கிறதா? உண்மையா சொல்லணும், அப்படி நிஜமாவே இன்னைக்கு பூஜை பண்ண முடியல நீங்க நினைச்சேன்னா பொருத்தியாருக்காகலாம் சொல்லக்கூடாது, சத்தியமா சொல்லணும், நீங்க பக்தன் ஆயிட்டேல். இல்ல இன்னைக்கு அப்பா எனக்கு ரெஸ்ட் ஃப்ரீயா இருக்கேன்னு நினைச்சேன்னா அந்த பக்தி இவ்வளவு 2 வருஷம் பண்ணி ஒட்டலை பத்தேலாம். சாத்விகம் அவ்வளவு ஈஸியா ஒட்டாது. தாமசம் டக்குன்னு ஒட்டிடும், சோம்பேறித்தனம் ஒட்டும், தள்ளி போடுற தன்மை ஒட்டும், பொழுதுபோக்கு ஒட்டிடும். ஆனா இது ஒட்டாது. இல்லைன்னா சாதிக்கணும் இருக்கே ஒரு ஊக்கம், உற்சாகம், அதுதான் ராஜசம், அது கூட ஒட்டிடும். ஆனா இந்த ஒரு நம்ம இவ்வளவு ஜபம் பண்ணணும், இவ்வளவு தியானம் பண்ணணும், இவ்வளவு பூஜை பண்ணணும் பண்ணிட்டே இருக்கமே, அது அவ்வளவு சீக்கிரம் ஒட்டாது. சாத்விகம், இந்த சாத்விகம், ராஜசம், தாமசம் இதனுடைய கலப்பா இருக்கிற வாசனைக்கு தான் மனசுன்னு பேரு. ஏன் இந்த மனோநாசம்னு சொல்றா அப்படின்னா, சும்மா ஒரு லைட்டர் வெயின்ல பார்ப்போம். நமக்கு மனசு திடும்னு ஒரு தப்பு பண்ணணும்னு தோன்றது. அறிவுனால நம்ம எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம், பார்க்கிறோம், வேண்டாம் தப்பு பண்ணாத, வேண்டாம் விட்டுடு அப்படிங்கிறோம், முடியல. மனசு ஜெயிச்சிடுறது. நம்ம இந்திரியங்கள் நம்மள பலமா பிடிச்சு இழுக்கிறதுனால அந்த தப்பை நம்ம பண்ணிடுறோம். அந்த இந்திரியங்கள் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியறதில்ல. நமக்கு 80 வயசு ஆயிடுச்சு, நிறைய இட்லி சாப்பிட்டோம், நிறைய தோசை சாப்பிட்டோம், நிறைய பலாப்பழம் சாப்பிட்டோம். இந்த நாக்குங்கிற இந்திரியத்துக்கு திருப்தி வந்துதா? இன்னும் குடுன்னு கேட்கறது. எவ்வளவோ காட்சிகள்லாம் பார்த்தாச்சு. இந்த கண்ணுங்கிற ஒரு இந்திரியத்துக்கு திருப்தி வந்ததா? இல்ல ஒரு தடவை அமெரிக்கா போயிட்டு வா, ஒரு தடவை நம்ம செத்து போறதுக்குள்ள சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்துடணும் அப்படின்னு தோன்றது. அதே மாதிரிதான் எந்த ஒரு இந்திரியத்தையும் நம்மளால சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியல, திருப்திங்கிறதுக்கு வரவே வராது. அந்த இந்திரியங்கள் ஆசைப்படுறதுனால இவனை தவறான ஒரு வழிக்கு தவறான செயலை செய்ய வச்சுடுறது. செய்ய வச்சா அந்த மனசு அதோட இருக்கணும் இல்லையா? 10 நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸை உண்டு பண்றது. இப்படி பண்ணலாமா, நீ இப்படி தப்பு பண்ணிட்டியே, இது நியாயமா? யார் இதை கேட்கிறான்னா, எந்த மனசு இவனை பண்ண வச்சதோ அதே மனசுதான் இந்த குற்ற உணர்ச்சியும் உண்டு பண்றது. இவனை குற்ற உணர்ச்சினால கொல்றது. உடனே ஓடு போ, கோவில்ல போய் சுவாமி கிட்ட மன்னிப்பு கேளு, இனிமே நான் அதை பண்ண மாட்டேன், தெரியாதனமா பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேளு அப்படிங்கிறது. இவன் ஓடுறான் சுவாமி கிட்ட, சுவாமி தெரியாதனமா அந்த தரம் தப்பு பண்ணிட்டேன், அடுத்த தரம் நான் பண்ணவே மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு இவன் வேண்டிக்கும் போதே மனசு திரும்பி எழுந்துக்கிறது. ஆமா, உன்னை பத்தி தெரியாதா, இப்படிதான் நீ என்ன பண்ணுவ, 10 நாள் முன்னாடி வேண்டின்ற, திருப்பி தப்பு பண்ணின, அடுத்தது பாரு இன்னும் 10 நாள் கழிச்சு நீங்க வந்துதான் நிக்க போற, இப்படிதான் நீ சும்மா பிரதிஜை எடுத்துப்ப, என்ன பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன்னு பிரதிஜை எடுப்ப, பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்ப, அப்புறம் ஒரு இங்க வேற அட்வைஸ் வேற பண்ணும்.
உண்மையான மன்னிப்புங்கிறது என்ன தெரியுமா? திரும்பி அந்த தப்பை பண்ணாம இருக்கிறது தான் அந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லும். இந்த மனசு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அதுதான் நம்மள தப்பு பண்ண வைக்கிறது, அதுதான் நம்மள குற்ற உணர்ச்சியை தூண்டுறது, அதுதான் போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்றது. ஆமா, மன்னிப்பு கேட்டா ஆச்சா அப்படின்னு நம்மள அதுலயும் இப்படிதான் மனசு ஒரு கூடவே இருந்துட்டு ஒரு மனிதனை படாத பாடுபடுத்துறது. சுகம் துக்கம் ரெண்டுத்துக்கும் மனசுதான் காரணம். பந்தம் மோட்சம் ரெண்டுத்துக்கும் மனசுதான் காரணம். ஒரு மனிதனை நல்லவன் கெட்டவன் படித்தவன் படிக்காதவன் நல்ல அழகா பழகக்கூடியவன் இதெல்லாம் மனசை வச்சுட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். சரீரத்துக்குன்னு ஒரு தன்மையும் கிடையாது. அது மூச்சு விடும் சரீரம், அதனுடைய ஆர்கன்ஸ், அதனுடைய ஒரு ஆக்ஷன் தான் சரீரம். இந்த மனசை எப்படி அழிக்கிறது இல்லாம பண்றதுன்னா, ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டுல ஒருத்தர் வரார். அந்த பெண் வீட்டுக்காரர்கள்லாம் வந்திருக்கா இல்லையா, அவள்கிட்ட போய் சொல்றார், இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரா இருக்காளோ அவர்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அவர்களுக்கு பிடிக்காதது ஏதாவது கொஞ்சம் பண்ணிட்டா கூட அவர்கள் கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டே இருப்பா. இப்படி நிறைய இடத்துல நடந்திருக்கு, ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னு இந்த பெண் வீட்டுக்காரர்கள்ட்ட போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள்ட்ட சொல்றா. அதே ஆசாமி என்ன பண்றான்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த பெண் வீட்டுக்காரர்கள் நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவ ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கா, நீங்க டௌரி கிௌரின்னு ஏதாவது கேட்டல்னா அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா, ஜாக்கிரதை அப்படிங்கிறா. இவாள்கிட்ட போய் இப்படி சொல்றான், அவள்கிட்ட போய் அப்படி சொல்றான். ரெண்டு பேரும் இவனை கண்டு பயந்துன்னு இருக்கா. இவனை பார்த்து, சார் அங்க பண்றதெல்லாம் சரியா இருக்கா, பெண் வீட்டுக்காரர்களுக்கு சந்தோஷமா இருக்கா, வெதர் தே ஆர் ஹாப்பி அப்படின்னு கேட்கிறா. இவா கேட்கிறா, புள்ள வீட்டுக்காரெல்லாம் ஹாப்பியா இருக்காளா, அவளுக்கு ஒன்றும் குறைய இல்லையே அப்படிங்கிறா. ஒரு சமயம் இவன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் பெண் வீட்டுக்காரர்களும் ஒரு நாற்காலி போட்டு பேசிட்டு இருக்கான். பேசிட்டு போய் எதிர்ச்சி அவன் டக்குன்னு அங்க வந்தான். வந்த உடனே இவ ரெண்டு பேருமே அவனை வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் இல்லையா அப்படின்னு ரெண்டு பேரும் பார்க்கும்போது அவன் அங்கேருந்து நழுவி காணாம போயிட்டான். ஏன்னா நம்மளுடைய வெட்ட வெளிச்சம் ஆயிடும், நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். நம்ம ரெண்டு பேருக்கிட்டையும் பொய் சொல்லிட்டு இந்த கல்யாணத்துல நமக்கு ஒரு கௌரவத்தையும் மதிப்பையும் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அவ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா நம்ம குட்டு வெளிப்பட்டுடும் அப்படின்னு அவன் ஓடி போயிடுவான் இல்லையா. அந்த மாதிரி மனசை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, இந்த மனசை விசாரம் பண்ணணும். இப்படி இவன் யாருன்னு விசாரம் பண்ணினா அவன் அங்கேருந்து காணாம போயிடுறானோ. நீ என்ன போட்டு இவ்வளவு படாத பாடுபடுத்துறிய, நீ யார், மனசுனா என்ன அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப திரும்ப, ஏன்னா நமக்கு ஒரு சத்ருவா இருந்தாலும் அவனை பத்தி சரியா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த சத்ருவை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு நண்பனா இருந்தாலும் அவனை பத்தி சரியா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவனோட நீடூழியான ஒரு சிநேகிதத்தை நம்மளால வச்சுக்க முடியும். அது மாதிரி மனதுன்னு என்னன்னு தெரிஞ்சாதானே அந்த மனசை அடக்கிற தியானமோ இல்லைன்னா மனசை பத்தியான விசாரமோ மனோநாசமோ ஏற்படும். அதனால இந்த மனதை பத்தி நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும் அதை பத்தி விசாரிக்கிறதும் தான் மனோநாசம் ஏற்படுறதுக்கான ஒரு வழி. மனசுனா என்ன, இந்த மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம பண்ணக்கூடிய ஜப தியானங்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் பலன் தராது. மனசுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டு அடிக்கடி விசாரம் பண்ணினாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாந்தமா போயிடுவோம். வேதாந்தத்துல மனோநாசம், ஜீவன் முக்தி, வாசனாக்ஷயம் அப்படின்னு சொல்றதெல்லாம் திருத்தணி முருகன், ஒரு திருவளம் பக்கத்துல ஒரு மகாத்மா இருந்தார், திருவளம் சுவாமிகள்னு பேரு. அவருக்கு முருகன் அடிக்கடி முருகனே குருவா உபதேசம் பண்ணுவான். நிறைய உபதேசம் பண்ணியிருக்கான் அவருக்கு. மூத்தோர் சொல்லும் முழுநெல்லிக்காயும் முன்துவக்கும் பின்னினிக்கும் பேசாதிருந்தும் பழகுக. அதே மாதிரி நிறைய சொல்லுவான். அப்பப்ப அவருக்கு என்னென்ன உபதேசம் தேவையோ. அவர் 12 வருஷம் மௌனமா இருந்தார். முருகன் அவரை பேசாதிருந்தும் பழகுக, நீத்தாரை போல் திரி அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு வந்த முருகன் கடைசியா அவருக்கு பண்ணின உபதேசம், மனமே நீச்சன், நீச்சனை நீக்கினால் ஈசன் அப்படிங்கிற இங்க வேதாந்தத்துல மனோநாசம்னு சொல்றத மனமே நீச்சன்,
நீச்சனை நீக்கினால் ஈசன் அப்படின்னு அழகா ஒரு சின்ன வரியில ஒரு பெரிய உயர்ந்த தத்துவத்தை திருத்தணி முருகன் அவருக்கு உபதேசம் பண்ணினார்.